ஒரு பெரிய அழகான பசுமையான காட்டில் பல வகையான விலங்குகள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தன. அந்த காட்டின் தலைவர் சிங்கம். அவன் நீண்ட காலமாக நல்ல ஆட்சி பண்ணுனா. எல்லாரும் அவனை ரொம்ப மதிச்சாங்க. ஆனா ஒரு நாள் சிங்கம் மெதுவா எழுந்து சொன்னது, எனக்கு வயசாகுது, இனி நான் ஓய்வெடுக்கணும், புதிய தலைவரை தேர்வு செய்யணும். அந்த வார்த்தை கேட்ட உடனே எல்லா விலங்குகளும் அதிர்ச்சி அடைந்தன. அந்த சமயத்தில் கிளி முழக்கமிட்டது, அட்டென்ஷன் அட்டென்ஷன், காட்டில் எலெக்ஷன் நடக்கப் போகுது. அணில் கேட்டது, எலெக்ஷன்னா என்ன? ஆமை சிரிச்சு சொல்லியது, நம்ம தலைவர் யாருன்னு நாமே தேர்வு பண்றதுதான். அந்த வார்த்தை கேட்ட உடனே எல்லா விலங்குகளும் உற்சாகமா மாறின. சில நாட்களில் போட்டியாளர்கள் எல்லாம் முன் வந்தார்கள். முதலில் யானை அமைதியா நடந்து வந்து சொன்னது, நான் எல்லாருக்கும் உதவி பண்ணுவேன், தண்ணீர் பிரச்சனை இருக்காது, யாரும் தாகமா இருக்க மாட்டாங்க. அடுத்து குரங்கு மரம் மேல இருந்து குதிச்சு சிரிச்சு சொன்னது, ஹாய், என்ன ஓட் போட்டா தினமும் ஃபன் தான், போரிங் இல்ல. எல்லாரும் சிரிச்சாங்க. அதற்கு பிறகு நரி சின்ன சிரிப்போட வந்தது, நான் தான் ஸ்மார்ட்டஸ்ட், எல்லா ப்ராப்ளம்க்கும் சொல்யூஷன் இருக்கு, என்ன தேர்வு பண்ணுங்க. பிறகு புலி பெரிய சத்தமா கத்தினது, ஸ்ட்ராங் லீடர் வேண்டும்னா அது நான் தான், நான் இருந்தா யாரும் தப்பாக நடக்க மாட்டாங்க. அதை கேட்ட சில விலங்குகள் கொஞ்சம் பயந்துட்டாங்க. கடைசியாக முயல் மெதுவா முன்னாடி வந்தது, நான் சின்னவன்தான், ஆனா எல்லாரையும் கேட்டு நல்ல முடிவெடுப்பேன். அதை கேட்ட சில விலங்குகள் கவனிக்கவே இல்லாமல் போனாங்க. அடுத்த நாள் முதல் கேம்பெயின் ஆரம்பிச்சது. குரங்கு ஆட்டம் போட்டது, பாடல் பாடியது, எல்லாரையும் சிரிக்க வைத்தது. யானை தண்ணீர் கொண்டு வந்து குடிக்க கொடுத்தது. புலி தனது பலத்தை காட்டி எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ண முயற்சி செய்தது. நரி சில விலங்குகளிடம் தனியா பேச ஆரம்பிச்சது. ஆனா முயல் மட்டும் ஒவ்வொரு விலங்குகளையும் தனித்தனியா சந்திச்சு கேட்டது, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அணில் சொன்னது, எனக்கு உணவு சேமிக்க சேஃப் இடம் வேணும். மான் சொன்னது, எங்களுக்கு பாதுகாப்பு முக்கியம். பறவை சொன்னது, மரங்களே வெட்டக்கூடாது, நாங்க எங்க வீடு கட்டுவோம். முயல் எல்லாத்தையும் கவனமா கேட்டுக்கிட்டு மனசுல நோட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தது. ஒரு இரவு நரி சில விலங்குகளிடம் மெதுவா சொன்னது, நீங்க எனக்கு ஓட் போட்டா நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ரூட்ஸ் ஃபுட் தரேன். எலி கொஞ்சம் யோசிச்சு, சரியா இருக்கும் போல என்று நினைத்தது. அந்த நேரம் ஆமை அங்கே வந்தது. அது சீரியஸா சொன்னது, இது தவறு, லஞ்சம் வாங்கி ஓட்டு போடக்கூடாது, அது நம்ம காட்டு ஃபியூச்சரை கெடுக்கும். அந்த வார்த்தை மெதுவா எல்லா விலங்குகளுக்கும் புரிஞ்சது. சிலர் தங்கள் மனசை மாற்றிக்கிட்டாங்க. அடுத்த நாள் சிங்கம் எல்லாரையும் கூப்பிட்டது. அவன் அமைதியா பார்த்து சொன்னது, கேளுங்க, ஓட்டு என்பது உங்கள் உரிமை, அதை பணத்துக்கு விற்காதீங்க. யார் உண்மையா உங்களுக்கு நல்லது செய்றாங்களோ அவர்களுக்கு தான் ஓட்டு போடுங்க. யாரையும் நம்ப முடியலன்னா நோட்டா இருக்குது. எல்லா விலங்குகளும் அந்த வார்த்தையை கவனமா கேட்டாங்க. அப்புறம் கை தட்டினாங்க. தேர்தல் நாள் வந்தது. காலை சூரியன் உதயமானது. காட்டில் ஒரு பெரிய வரிசை. யானை, குரங்கு, புலி, நரி, முயல், அணில், ஆமை, மான், ஒவ்வொருத்தரும் அமைதியா உள்ள போய் தங்கள் ஓட்டு போட்டாங்க. சில விலங்குகள் டென்ஷனா இருந்தாங்க. சிலருக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட். மாலை நேரம் வந்தது. கிளி சத்தமா சொன்னது, கவுண்டிங் ஆரம்பம். ஒவ்வொரு ஓட்டும் கவனமாக எண்ணப்பட்டது. யானை சில ஓட்ஸ், குரங்கு சில ஓட்ஸ், புலி சில ஓட்ஸ், நரி சில ஓட்ஸ், முயல் அதிக ஓட்ஸ். எல்லாரும் மூச்சு பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பிறகு கிளி கத்தினது, வினர் முயல். ஒரு நிமிஷம் முழு அமைதி. அதுக்கப்புறம் எல்லாரும் கை தட்டினாங்க. ஆமை சிரிச்சு சொன்னது, அவன் எல்லாரையும் கேட்டு புரிஞ்சுக்கிட்டான். மான் சொன்னது, அவன் நம்ம நலனுக்காக இருந்தான். அணில் சொன்னது, அவன் யாரையும் ஏமாத்தல. முயல் மேடைக்கு வந்தது, கொஞ்சம் நாணத்தோட ஆனா தைரியமா சொன்னது, நான் மட்டும் இல்ல, நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த காட்டை நல்லா மாற்றலாம். அதற்கு பிறகு காட்டில் நிறைய மாற்றங்கள் வந்தது. மரங்கள் அதிகரிச்சது. தண்ணீர் பிரச்சனை இல்லாமல் போச்சு. பாதுகாப்பு நல்லா இருந்தது. எல்லா விலங்குகளும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. இந்த கதையின் அர்த்தம் என்னன்னா, ஓட்டு மிகவும் முக்கியம். பணம் வாங்கி ஓட்டு போடக்கூடாது. யார் நமக்கு நல்லது செய்றாங்களோ அவர்களுக்கு தான் ஓட்டு போடணும். யாரையும் நம்ப முடியலன்னா நோட்டா கூட ஒரு தேர்வு.
முக்கியமா நல்ல தலைவர் பெரியவங்க தான் இருக்கணும்னு அவசியமில்ல. நல்ல மனசு இருந்தா போதும். If you want more video like this, like